ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, கருவேப்பிலை பொடிக்கு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ நம்ம சேனல்ல செஞ்சு காமிக்க போறோம். அவங்க கேட்டதுக்கு ஏற்ப. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை அதுக்கு வந்து மெயினாக என்னென்ன எடுத்துக்கணும்னா, கருவேப்பிலை எடுத்துக்கணும். அதுக்கு துவரம்பருப்பு துவரம்பருப்பு நம்ம இது வந்து சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நெய் போட்டு பசங்களுக்கு ஊட்டலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொடி மாதிரியும் இட்லி தோசைக்கு பொடி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தாளிக்கிற சாதம் நம்ம லெமன் சாதம்லாம் கிளற மாதிரி கருவேப்பிலை சாதமும் நீங்கள் கிளறி போட்டுக்கலாம். டெய்லியே ஒரு 2 கைப்பிடி ஒரு ஒரு உருண்டை 2 உருண்டை அந்த ஒரு ஒரு ஸ்பூனை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப நல்லது. நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டும். கண் பார்வை நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கப்படுத்தலாம். இதுக்கு மஸ்ட். இது பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம தேவையான ரொம்பலாம் இன்கிரீடியன்ஸ் இதுக்கு தேவைப்படாது. நமக்கு துவரம்பருப்பு போட்டாதான் இந்த கடலப்பருப்போட துவரம்பருப்பு போட்டு சேர்த்து பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெய் போட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விருப்பமா சாப்பிடுவாங்க. இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு துவரம்பருப்பு வந்து ஒரு 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம். நீங்க தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்ப்பேன். அதனால கட்டி பெருங்காயம் இந்த சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். மிளகு எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய், நீட்ட மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம பூண்டு வந்து பச்சையா கடைசியா போட்டு இறக்க போறோம். அதனால பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்லெண்ணெயில தான் நம்ம பொரிக்க போறோம். அது கொஞ்சமா அந்த பெருங்காயத்துக்கும் இதெல்லாம் ட்ரையா தான் வறுக்க போறோம். நல்லா பெருங்காயத்துக்கு ஒரு 2 டிராப் 3 டிராப் விடுவோம். அந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெயில பண்ணிக்க போறோம். தேவையான உப்பையும் கல் உப்பையும் நீங்க வந்து லாஸ்டா வறுத்து தான் போட போறீங்க. இது வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 1 மாசம் அளவு கூட நீங்க வச்சுக்கலாம். அப்பப்போ பண்ணிக்கிறதுனா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம். ரெகுலரா பருப்பு பொடி எப்படி பண்றீங்களோ அது மாதிரியே கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம். பருப்பு பொடி ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் திருப்பி பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் கருவேப்பிலை எவ்வளவு அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு கட்டு எங்களுக்கு கீரைக்காரமா கொடுக்குற ஒரு கட்டு தான் எடுத்திருக்கேன். அது எவ்வளவு வெயிட்டுங்கிறத நான் இப்ப காமிச்சிடுறேன். 0ல இருக்கு. இந்த பாத்திரம் பார்த்துக்கோங்க. 92 கிராம் இருக்கு பாத்திரம். இப்ப ஏன்னா பிளாஸ்டிக் பாத்திரம் தான். இது ஒரு கட்டு நல்லா ஆஞ்சி நான் ஃப்ரிட்ஜில் போட்டிருக்கேன். சுத்தமாக தான் எடுத்து வச்சிருக்கேன். காம்பெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நல்லது தான். அதனால வந்து காம்பெல்லாம் இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. காம்பெல்லாம் கூட பொடி காம்பு தான், ரொம்ப இந்த காம்பு இல்லை. அப்படி தேவையில்லை அப்படின்னாக்கா எடுத்துருங்க. இப்போ வந்து இது 100 கிராம் இருக்கு நமக்கு. 180 190 காமிக்குது. நமக்கு 90 கிராம் இந்த இது போயிடுச்சுன்னா கூட 100 கிராம் கருவேப்பிலை நம்ம எடுத்திருக்கோம். பார்த்துங்க, அளவு இதான். இதை நம்ம இப்போ எப்படி வறுக்கிறதுன்னு காமிக்கிறேன். நீங்க நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி ட்ரையா தண்ணி இல்லாம 2 நாள் ஃப்ரிட்ஜில் போட்டது தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா கழுவிட்டேன். கழுவி காய வச்சு எடுத்து வச்சது. இப்போ இந்த கடாயை வச்சிருக்கேன். இதுல எண்ணெயெல்லாம் நான் விடல. இப்ப கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்துக்கு போட்டிருக்கேன். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். இப்ப இந்த பெருங்காயம் பாருங்க, அமைக்க விட்டு நல்லா பொரிய வச்சிருங்க. உள்ள வந்து புரியாது, அதுக்குதான் அமைக்க விடுறது. இந்த இடம்லாம் பாருங்க. நீங்க பொரிச்சே கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்துட்டு அப்படியே போட்டுக்கலாம். இந்த பெருங்காயம் அப்பப்போ பொரிச்சா கொஞ்சம் வாசனையா இருக்கும்ன்றதுனால நம்ம அப்பப்போ பொரிச்சு காமிக்கிறது. பிகினர்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்து பொரிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால, தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ இதை எடுத்துருங்க. இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்குல்ல, அதுக்காக என்ன பண்றோம், மிளகாவை போட்டுக்குவோம். மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து இப்போ எப்பயுமே காரம் தாங்காது. நம்ம சாதத்துல போட்டு சாப்பிட்றதுனால காம்போடே போட்டுக்கோங்க. அதனால ஒன்றும் இல்லை. நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் கோட்டிங் வர மாதிரி வறுத்துட்டு, முதல்ல பெருங்காயம் வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் நல்லாவே வறுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது டைரக்டா நம்ம சாப்பிட போறோம்ல, அதனால வறுத்துக்கோங்க நல்லா. ஏன்னா மிளகாத்தூள் வாசனை அந்த மாதிரி வரக்கூடாது. குழந்தைங்களுக்கு மெயினா பிடிக்கணும், அதுதான். ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் துவரம்பருப்பு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை பொடி இட்லி பொடி பண்ணும்போதும் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போடுவோம். அதனால தான் துவரம்பருப்புனா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும்.
ஒரு பருப்பு நெய் கொடுத்த மாதிரி பசங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் துவரம்பருப்பு சேர்க்குறது. நீங்கள் அது வேண்டாம்னு நினச்சா கூட கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். மிளகாய் வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த காம்பை கிள்னிங்கன்னா விதை வந்துடும். விதை வரும்போது உங்களுக்கு வந்து நெறி ஏறும். இருந்தாலும் காம்பு போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா நான் 150 நான் எடுத்துருக்கிற 100 கிராம் கருவேப்பிலைக்கு 150 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு மட்டும் வந்து சீக்கிரம் அந்த துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நின்று நிதானமாக வறுப்படணும். ஏன்னா அது டக்குன்னு காந்திடும். அப்புறம் நம்ம டிஷ்ஷே வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நம்ம பண்ணுற பொடி வந்து ஒரு பருப்பு அது துவரம்பருப்புல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பருப்பு காந்துனா கூட அந்த கடைசி வரைக்கும் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருக்கும். அதனால நிதானமான தீயில வச்சு, எண்ணெயே நம்ம ஊற்றலை, முதல்ல ஊற்றுனதான் பெருங்காயத்துக்கு ஊற்றணுமா, அதையே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டு அதுலேயே மிளகாவும் போட்டோம். இதில் சும்மா எண்ணெய் சட்டியில் தடவிட்டு இருந்த எண்ணெய் தான், அதை நம்ம துவரம்பருப்பு அதுலேயும் போட்டோம். துவரம்பருப்பு வறுப்படும் போதே நல்ல வாசனை, துவரம்பருப்பு வாசனை வரும். கலர் மாறிடுச்சா பாரு, நல்லா அப்படி. இதுல வந்து நீங்க பருப்பு துவையல், துவரம்பருப்பு துவையல் கூட நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு அதுல தேங்காய் ஆனா வந்து துவரம்பருப்புக்கு வந்து ஒரு மிளகாய் தான் வைக்கணும். இந்த பருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சமா உப்பு, வலிக்கும் போது அதை அரைச்சி முடிக்கும் போது கொஞ்சம் 2 பல்லு பூண்டு போட்டு இறக்குனீங்கன்னு வச்சுங்க, ரசம் சாதத்துக்குலாம் டாப்பா இருக்கும். இந்த இப்போ வந்து துவரம்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து பூண்டு வந்து வறுக்க வேண்டாம், நம்ம அப்படியே தான் போட போகிறோம். அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மிளகு போட்டுக்கோங்க. மிளகு வந்து கொஞ்சம் லேட்டாக செவரும். சும்மா ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கு பிறகு ஜீரகம் போட்டு. இந்த மிளகு சீரகம் வாசனைக்காகவும் டைஜஷனுக்காகவும் தான் நம்ம சேர்க்கறது. அதனால மிளகு வந்து ரொம்ப சேர்க்கணும் அப்படின்னுலாம் இல்லை. இந்த கருவேப்பிலைக்கு இந்த அளவு மிளகு போட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு வர மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லாம் ஊற்றாதீங்க. நம்ம அந்த கூடையில் இந்த கருவேப்பிலை எல்லாமே நம்ம போட்டுட்டோம். அதை அப்படியே பரட்டி எடுத்து விடுங்க. இந்த பாருங்க எவ்வளோ போட்டோம், அப்படியே வதங்கிட்டே வருது பாருங்க. இந்த மெத்தட்ல நீங்க முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க, அதை கூட இந்த மாதிரி நிழல் காய்ச்சலா காய வைக்கணும். அதாவது உருவி ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே அப்படியே இருக்கணும். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். அப்ப வந்து மறுநாள் வந்து இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு இதே மாதிரியே தான் அதுக்கும் எல்லாம் போட்டு வறுத்துட்டு முருங்கைக்கீரை பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். முருங்கைக்கீரை பசங்களுக்கு எப்பயும் கிடைக்காது, சமயத்துல செஞ்சு கொடுத்தா அந்த கீரை சாப்பிட அலுப்புப்படுவாங்க. அந்த மாதிரி டைம்ல அதை 2 ஸ்பூன் தோசை மாவுல கூட நீங்க கலந்து தோசையாவோ ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு அதை உள்ள கொடுத்துடலாம். தோசை மாவுல கலந்து கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிடுவாங்க, தெரியாது. இதெல்லாம் நல்லா கருவுது. ஆறினோன்னு பார்த்தீங்கன்னா மொடன்னு ஆயிடும். நெய்யில வறுத்துக்கலாம். நெய்யிலையோ எண்ணெயிலையோ வறுத்து வச்சிங்கன்னா நம்ம இப்போ வெளியிலே வைக்கலாம். இது இந்த ட்ரையாக வறுக்கிற பொடி அதுனா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எண்ணெய் கசண்டு வந்துடும். சமயத்தில் ஒரு டக்குன்னு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம தீக்கலை எண்ணெய் வச்சது அப்படின்னாக்க, எண்ணெயில் வதக்குனது சரியாக போகலன்னா கார வடை வந்துடும். அதுக்காக தான் எண்ணெயெல்லாம் விடாமல் ட்ரையாக வறுக்கிறது.
இதை நீங்க வெயில் எல்லாம் வைக்க தேவையில்ல. உருவி ஒரு நாள் ஃபுல்லா வெளியில வச்சுட்டு, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஓப்பன்ல வச்சுட்டீங்கனாலே அந்த முறுமுறுன்னு ஆயிடும். அது டப்பால போட்டு மூடி வைக்காம கழுவிட்டு துணியில வந்து அலற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு தட்டுல வந்து என்ன பண்றீங்க, ஓப்பன்லயே வச்சிருங்க மூடி வைக்காம. அப்ப வந்து சீக்கிரமே முறுமுறுன்னு ஆயிரும். அது நிழல் காய்ச்சல்ல எந்த தூசியும் இல்லாம நமக்கு முறுமுறுன்னு கிடைச்சிரும். நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாசனை நல்லா போட்டு இந்த சட சட சடன்னு சவுண்டு வருது இல்லை, கொஞ்சம் ஈர நைப்புள்ள கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, அதனால அதை கொஞ்சம் வறுத்துக்கணும். இதெல்லாம் வந்து முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருங்க. இது ஆறினோன்னா இன்னும் நல்லா முறுமுறுன்னு ஆயிடும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு எடுத்துங்க போதும். ரொம்ப முறுமுறுன்னு ஆக வேண்டாம். எண்ணெயெல்லாம் விடாமையே நம்ம இப்படி வறுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னாலும் எண்ணெயில் பொரிச்சும் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி டேஸ்ட்டுக்கு விரும்புகிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. நான் இதோட இது வெறுமனை தான். இது ஆறினோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா முறுவலாக ஆயிடும். பாருங்க அப்படி முறுவலாக பாருங்க. நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. பெரிய ஜாரா எடுத்துக்கோங்க. முதல்ல என்ன பண்றேன், மிளகாவும் பெருங்காயமும் போட்டுக்கிறேன். இப்ப வெறும் பெருங்காயம் மிளகாய் போட்டு அடிச்சிருக்கோம். இப்ப துவரம்பருப்பு மிளகு சீரகம் என்ன பண்ணாலும் இந்த நெடி ஏறாம இருக்காது நமக்கு, மிளகாய் நெடி. வேற என்ன பண்றது. இந்த மாதிரி வறுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா மசியும். பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பாருங்க, இதோட நம்ம கருவேப்பிலை போடும்போது இன்னும் மசியும். அதுக்காக ரொம்ப நைஸா அடிச்சிடக்கூடாது எப்பயுமே. இப்ப இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க கருவேப்பிலை போடுங்க. பெரிய ஜாரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எடுத்த கருவேப்பிலைக்கு ஒரே வாட்டியா போட்டுங்க மசிஞ்சு பாருங்க. இதுவே நல்லா மசிஞ்சிச்சா. இப்ப இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதை நிறைய ஸ்டோர் பண்ணணும்னா உப்பு வந்து நீங்க வறுத்து கூட சேர்க்கலாம். நான் வறுக்கலை இன்னைக்கு. சாதத்துல போட்டு சாப்பிட்றதுனால நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் துளிராதான் வச்சுக்க போறோம். இப்ப உப்பு போட்டையும் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்றோம், பூண்டு போடுறோம். இந்த பூண்டு தோலோடயே போட்டுக்கோங்க. சின்ன பூண்டு தான் போட்டிருக்கேன். பூண்டு வந்து உங்களுக்கு போதும், இந்த வாசனை பிடிக்காது அப்படின்னா 2 போட்டு நிறுத்திக்கோங்க. பூண்டு மட்டும் மசிற அளவுக்கு அரைக்கணும். இந்த எல்லாமே நமக்கு மசியணுங்கிறதுனாலதான் அந்த 1 by 1 போடுறது. கரெக்டா அந்த பதத்துக்கு வந்துரும் உங்களுக்கு எல்லாம் அடிச்சோன்னே. நீங்க எல்லாம் ஒன்னா போட்டீங்கன்னாக்கா ஒண்ணு மசியும் ஒண்ணு மசியாது. அதுக்குதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதுல உங்க ஆப்ஷன் என்னன்னா, கடலைப்பருப்பு வறுத்து போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். ஆனா துவரம் பருப்புல போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது துவரம் பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து அது என்னது, வேர்க்கடலை கூட நீங்க போட்டு அரைச்சிக்கலாம். எள்ளு வறுத்து போட்டுக்கலாம். உங்க ஆப்ஷனல் தான். நமக்கு அந்த 100 கிராம் வெயிட் போட்டு எடுத்தோமே கருவேப்பிலை, அதுக்கு வந்து 150 கிராம் துவரம் பருப்பு போட்டோம். பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் அம்மியில கொடக்கல்ல தான் இடிப்போம். அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மி கூட விட மாட்டாங்க. கொஞ்சம் சாதமோ இட்லியோ வச்சு அதை பெரட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்பெல்லாம். இப்பெல்லாம் இந்த பசங்க வந்து இதெல்லாம் விரும்ப மாட்டேங்குதுங்க. இப்ப நம்ம வந்து எடுத்த கருவேப்பிலைக்கு இந்த டப்பா அளவுக்கு பொடி வந்திருக்கு. இப்ப இதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த பொடி வந்து நம்ம நுணுக்கி வச்சிட்டோம். இதை எப்படி சாப்பிட கொடுக்கறதுன்னு பாருங்க. நல்லா வெள்ளை சாதம் எடுத்துக்கோங்க சூடா. இது ஒரு நாளைக்கு 2 உருண்டை சாப்பிட்டீங்கனாலே போதும். இந்த மாதிரி சாதம் போட்டுக்கிட்டு இதுல கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இந்த பொடி, இந்த சாதத்துக்கு தேவையான பொடி வந்து உங்க இஷ்டத்துக்கு போட்டுங்க. இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு இப்போ என் பொண்ணுக்கு தான் கொடுக்க போறேன். சாப்பிட்டுட்டு அம்மா வா நீ வாங்கிக்கோ அவளும் வாங்கிக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 பிடிச்ச பொடி சாதம் வந்து கொஞ்சம் குலைவா வடிச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சாம்பாருக்கு வடிச்சது தான்.
காரம் இன்னும் கொஞ்சம் போடவா? பொடி வேணா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதுமா பொடி? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை பொடி நம்ம சாதத்துல போட்டு அதாவது குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 உருண்டை இது மாதிரி சாப்பிட்டுட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். முடி வளர்ச்சிக்கு, கண்ணு பிரச்சனை எல்லாமே சரியாகும். கல்லீரல் டீடாக்ஸ் கூட சொல்லலாம். இதை நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நெய் வேண்டாம்னா நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்க சாப்பிடலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவை சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிரச வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம அதிரசத்துல இருந்து ஆரம்பிப்போம். அதிரச மாவு எல்லாரும் கேட்டிருக்காங்க. எப்பயும் நான் பண்ணி கொடுக்கறது தான். நான் சேனல்ல தான் போடல, மற்றபடி நான் வீட்டுல தயார் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் அதிரச மாவு வேணும் அப்படின்னா நாளைக்கு வீடியோ வரும், பார்த்துட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.